என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து வந்தவங்கள வெல்கம் பண்ணுறேன். கூடவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. லைஃப்பில் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தேன்னா இப்போது அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி உங்கள் முன்னாடி ஒரு க்ரியேட்டராக வந்திருக்கேன். வெல்கம் டு வேல்வியா. என்னோட லைஃப் ஜேர்னி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த vlogல என்னோட ஒரு 2 days ரொட்டீன் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கூடவே சின்ன சின்ன டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ண ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. மீஷோலேருந்து இந்த பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே டின்ல வாங்கியிருக்கேன். ஒரு 8 பீசஸ் பாக்ஸஸ் வருங்க. 300 கிராம் வரைக்கும் இதில் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிட்டா நம்ம மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் வாங்கியிருக்கேன். வீடியோவில் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் இதில் நான் சொல்கிறேன். பட் அது வீடியோவை மேக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னால் மட்டும்தான் புரியும். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ செப்பரேட்டாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னென்னா, நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்கு ரிவ்யூ மக்களுக்கு சொல்லுவோம். அந்த ரிவ்யூ சொல்லும் போதே நம்ம அதோட லிங்க்கும் கொடுத்துருவோம். அந்த லிங்க்ல வாங்குற போது நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்குங்க. இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ஒரு பேசிக் பாயிண்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும். இதில் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னா அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட், இன்னும் நிறைய இருக்குங்க. இப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்துருச்சு. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரு பெரிய ப்ரொசீஜர். டீட்டெயில்டு வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா நான் கொடுக்குற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரிஞ்சு நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணி அதில் பெனிஃபிட் அடையணும். அப்போ தான் அந்த வீடியோவுக்கு ஒரு யூஸ் இருக்கும். ஸோ நானும் போடுறேன்னு ஏதோ ஒன்று கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, புரியாது. ஸோ கிச்சனை ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் காட்டியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே 600க்குள்ளே தாங்க வருது. எல்லாமே பட்ஜெட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பொட்டேட்டோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுவுமே டின்ல தான் வருது. ஸோ இதில் நல்ல ஹோல்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். காயெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணவே மணி 7 ஆயிடுச்சு. 7 மணிக்கு டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்பவுமே 7 to 7:30க்குள்ளே டின்னர் வேலையை முடிச்சிடணும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, காலையில் எழுந்துக்க சொல்கிறீங்களே எப்படி எழறீங்க அப்படின்னு. ஸோ காலையில் நீங்கள் எழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் முன்னாடி நாள் சாயந்தரமே ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா டின்னரை சீக்கிரம் முடிக்கணும். டின்னர் சீக்கிரம் முடிச்சிட்டோன்னா சீக்கிரமாக போய் தூங்க போகலாம். சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் காலையில் சீக்கிரம் எழ முடியும். ஸோ இது ஒரு ரொட்டீன் சைக்கிளுங்க. ஒரு இடத்துல மாற்றிட்டு ஒரு இடத்துல மாற்றாம விட்டிங்கன்னா அதெல்லாம் மாறாது. ஸோ எங்கள் வீட்டு டின்னர் நாங்கள் ஏர்லியாக முடிச்சிருவோம். பெட் டைம் பார்த்திங்கன்னா 8:30 to 9க்குள்ளே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். இது பசங்களுக்குமே இந்த ப்ராக்டிஸை நான் கொண்டு வந்துருக்கேன். இதால் என்ன பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன். உங்களால் ஏர்லி மார்னிங் எழ முடியும். அதுவும் இல்லாமல் சீக்கிரம் சாப்பிடும்போது மட்டும்தான் டைஜஷன் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஃப்யூச்சரில் சுகர் வரதோ பிபி வரதோ அது எல்லாமே இங்கேயே உங்களுக்கு அவாய்ட் ஆகிடும். பசங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தும் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. என்னோட யூஷுவல் ரொட்டீன் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு சாப்பிடுவோம், 10:30 மணிக்கு போய் படுப்போம், தூங்குறதுக்கு 11 ஆகிடும். காலையில் எவ்வளோ தான் அலாரம் வச்சாலும் எழ முடியாது. 8 o'clock ஸ்கூலுக்கு 6:30 to 6:45 தான் அலாரம் ஸ்னூஸ் பண்ணி எழுவேன். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தேன் நான் தான் இப்போது 4:30க்கு எழுந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே ரொட்டீன் நம்ம தாங்க மாற்றணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்காக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ டின்னருக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணியாச்சுங்க. இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பசங்களும் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்களா அப்படின்னு. சாப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்தது உடனே நான் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு அரை வயிறு ஃபில் ஆகிற மட்டும் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு 7 மணிக்கே நான் டின்னர் கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு அந்த பசி இருந்துகிட்டே இருக்கிறதால சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடித்த கையோட கிச்சனை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு டிஃபனுக்கு என்னன்றது இப்போயே நான் செட் பண்ணியாச்சு. சுண்டல் தான். ஸோ சுண்டல் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் எங்கள் வீட்டில் சுண்டல் தான் நான் செய்வேன். சுண்டல் பண்ணுறப்போ சிங்கிளாக போடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா பசங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. சென்னா, வேர்க்கடலை, கூடவே ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா பசங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. 8:30 மணி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் படுக்க போகிறேன். ஸோ 8:30 மணிக்கு படுக்க போகிறோன்னா அப்போது இன்னொரு ரூலும் இருக்குங்க. 8:30க்கு நான் ஒய்ஃபையும் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ தான் பசங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஸோ இப்போ நைட் முடிஞ்சிட்டு காலையில் பாருங்கள் 4:30க்கு எழுந்துட்டேன். வெளில வரும்போது 4:45. ஸோ இந்த டைம் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. 444 ஏதோ ஏஞ்சல் நம்பர் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது அந்த நம்பர் வந்தது. ஸோ இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எழும்போதே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், ஓ நம்ம ஏதோ சாதிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ என்னோடய ரொட்டீன் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிடுவேன். இதுலேயும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க காலையில் எப்படி விளக்கு ஏற்றுறது. ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க, வந்து விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் குளிக்கணும்
குளிக்கணும் இல்லை வீடு பெருக்கணும் அப்படின்றது அவசியம்லாம் இல்லைங்க. நீங்கள் அந்த டைமில் விளக்கேற்றணுன்றது தான் முக்கியம். ஸோ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி. இன்றைக்கி ஆடி கிருத்திகை. ஸோ வேலை கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். அதே போல் கிச்சனில் ஒரு சாமி படம் இருக்கிற மாதிரி கேலண்டர் மாட்டுங்க. அதுவுமே ஒரு நல்ல வைப் கொடுக்கும். காலையில் வந்து நீங்கள் டேட்டு கிழிக்கும் போது சாமி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டைம் பாருங்கள், யாரும் எழலை, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. மென்டலியும் ஃப்ரீயாக இருக்கும், ஃபிசிக்கலியுமே ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஹாப்பினஸ் தான் என்னை டெய்லி எழ வைக்குது. ஸ்டார்டிங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ஒரு ரொட்டீன் செட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது ஈஸியாக இருக்குது. அதே போல் மார்னிங் ஃபஸ்ட்டு குடிக்கிற ட்ரிங்கே இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் தாங்க. 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் சீரகம், சோம்பு, தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு நீங்கள் எல்லாருமே காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வயிறு க்ளீன் ஆகிடும். ஸோ டைம் 5:45 ஆகிடுச்சு. சைட் பை சைடு நான் பாலும் காய்ச்சிருவேன். பால் காய்ச்சினாலும் யாரும் காஃபி காலையில் நான் கொடுக்க மாட்டேன். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கை குடிச்சிட்டு அப்புறம் 1 ஹவர் கழித்து தேவைப்பட்டால் மட்டும் காஃபி குடிப்போம். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் குடிக்கும் போதே ஒரு 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் மோஷன் போயிடுவீங்க. நிறைய பேருக்கு எழுந்த உடனே ஈஸியாக மோஷன் போகிற பழக்கம் இருக்குது. பட் இப்போ இருக்கிற கிட்ஸிலேருந்து எல்லாருக்குமே எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. காலையே கடன்றது காலையில் முடிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது சமையலுக்கு அரிசி ஊற வச்சாச்சு. சைட் பை புளியும் ஊற வைக்க போகிறோம். இன்றைக்கி ஆடி கிருத்திகை. ஸோ கண்டிப்பாக படைச்சி ஆகணும். அதனால் கொஞ்சம் லிஸ்ட்டு பெருசு தான். யூஸ்வலாக பண்ணுற சமையலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இன்றைக்கி. ஸோ சாம்பார், ரசத்துக்கு எல்லாத்துக்கும் புளி ஊற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கை குடிக்க போகிறோம். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கு ரெடி ஆனதுமே கரெக்டாக எடுத்து நான் நேராக பால்கனிக்கு போயிடுவேங்க. போய் யாரோடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் எனக்கான டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டைரி எழுதுறது, புக்ஸ் படிக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணுவேன் கம்பல்சரி. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸில் டைரி எப்படி எழுதணும், என்ன பேசிக்கில் எழுதணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி டைரி எழுதிடுங்க. புக் சஜஷனில் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ரிச்சாக வாழறதுன்றது இந்த டாப்பிக்லேயே கொடுத்துருவாங்க. அதாவது புக் பேர் பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். உள்ளே இருக்கிற சாப்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணி நீங்கள் பணக்காரராக வாழ முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும், நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும், இந்த மாதிரி எல்லாமே இந்த புக்கில் இருக்குங்க. கம்பல்சரி எல்லோரும் இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிச்சு. அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. கோலம் போடணும். இது எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஸோ கோலம் போட தெரியாதுன்னு சொல்கிறது பெருமை கிடையாது. பட் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் கோலம் போட வராது. கோலம் போட தெரியலனாலும் வீட்டு முன்னாடி ஏதாவது போடணுன்றக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்டென்சில் வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் ஈஸியாக போட்டுக்கலாம். இது இப்போல்லாம் எல்லா கோயில் வாசலிலுமே கிடைக்குதுங்க. நீங்களும் கோலம் போட தெரியலனா இது யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை எனக்கு சூப்பராக கோலம் போட தெரியும்னா சூப்பர், நீங்கள் ஈஸியாக கோலம் போட்டுக்கலாம். அடுத்தது சமையல் வந்தாச்சு. சமையல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாம்பாருக்கு பருப்பு போட்டு குக்கரில் வைக்க போகிறேன். அடைக்கிறது என்னவோ மத்தியான டைம் தான். ஆனால் காலையிலே சமையலை முடிச்சிருவேன். ஏன்னா அந்த காலையில் சமையல் முடித்தா மட்டும்தான் நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். இல்லைனா கிச்சன் உள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்களும் மாற்றிக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் அடுத்தது என்னன்னு உங்களுக்கு யோசனை வரும். பேக் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு காலையிலே பேக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் நீங்கள் காலையிலே செஞ்சு வச்சுருங்க. நீங்கள் வீட்லேயே இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, காலையில் எல்லா வேலையும் முடிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கான டைம் கிடைக்கும். நீங்கள் அடுத்தது என்னென்னு யோசிக்க முடியும். இதெல்லாம் நான் மாற்றினதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் கிடச்சிது. நம்மளும் இந்த மாதிரி வீடியோ போடலாம், அஃபிலியேட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. நானும் வந்து ரெகுலராக மதியம் தான் சமைப்பேன், சூடாக சாப்பிடுவேன் அப்படின்னு இருந்திருந்தா என்னால் அடுத்து என்னன்றதை யோசிச்சிருக்க முடியாது. மேபி உங்கள் பாயிண்ட் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. பட் இதை நான் ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். சாம்பாருக்கு இன்றைக்கி கதம்ப சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன். வெண்டைக்காய், பூசணிக்காய், அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சிங்கிளாக ஒரு காய் போட்டு சாம்பார் வைக்கிறத விட இந்த மாதிரி எல்லா காயும் போடும்போது பசங்களும் எல்லா காயும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி மிக்சடு காய் போட்டு தான் சாம்பார் வைப்பேன். குக்கரில் பருப்பு வெந்துருச்சு. குக்கரை காலி பண்ணிவிட்டு நைட்டு ஊற வச்சேன் பாருங்கள் சுண்டலுக்கு. அதை இப்போ சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி அப்பப்போ ஹெல்த்தியான ஃபுட்ஸை மாற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்தது எப்போவுமே பார்த்திங்கன்னா பாலை மீற்றி வைப்பேன். முன்னாடி நாள் பால் மீற்றி வைப்பேன். அது ஏன்னா மறுநாள் காலையில் கஞ்சி குடிக்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து சிவப்பரிசி கஞ்சி தான் எடுக்கிறேன். ஸோ கஞ்சிக்கு அடுத்து இன்னொரு சைடில் நான் வச்சுருவேன். இந்த சிவப்பரிசி கஞ்சி, உளுந்து கஞ்சி இது எல்லாமே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சேனல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 3 நாள் சுண்டல், கஞ்சி, இல்லாட்டி சுண்டல் ஒரு ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது பசங்களுக்கு
அவங்களுமே ஹெல்த்தியாக இருப்பாங்க, நீங்களுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஃப்யூச்சரில் எந்த ஒரு நோய் வந்துடுமோன்ற பயமே தேவை கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தாங்க நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்ன வளவலன்னு பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆன விஷயம் எல்லாம் உங்களுக்கு சொன்னால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டைம் 6:45 ஆகிடுச்சு. நல்ல வெளிச்சமாக இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி ஜன்னலில் வந்து கொஞ்சமாக ரசிச்சுக்கிறதுங்க. ஏன்னா நம்ம கிச்சன்லேயே இருக்கும்போது கண் அதிலேயே இருக்கும்ல, வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நூடுல்ஸ், ஒரு பக்கம் ரசத்துக்கு, ஒரு பக்கம் வாழைக்காய், எல்லாம் சைட் பை சைட் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ 3 அடுப்பு இருக்கிறதால ஈஸியாக காலையில் வேலை முடிஞ்சிருது. என்னடா ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது ஸ்கூல் ஷேரிங்காக நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் இந்த வாழைக்காய் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். இந்த வெளிச்சத்தில் சரியாக தெரியல, இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாழைக்காய். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுண்டல் 1 கப்பும் சிவப்பரிசி கஞ்சியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சது. லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது கிச்சன் வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு தொடச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி கிருத்திகை, ஸோ வேலுக்கு பூஜை பண்ணணும், அந்த வேலைலாம் இருக்குது. இந்த பூஜை ரிலேட்டடான வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஏன்னா இதை வேறு ஏதோ ஒரு சப்போஸ் ஒரு முஸ்லீம் பார்க்கலாம், ஒரு கிறிஸ்டியன் பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் இல்லைங்க, இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஹிந்து தான் பார்க்கணும், முஸ்லீம் தான் அப்படிலாம் இல்லைங்க. இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி யுனைட்டடாக இருக்கிறோம். ஸோ அதனால் அவங்க எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கன்றதால தான் நான் போஸ்ட்டே பண்ணேன். ஸோ ஒரு 11 மணி வாக்கில் எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். பட் இன்னும் வடையும் பாயசமும் பண்ணணும். ஸோ பாயசத்துக்கு ஜவ்வரிசி ஒரு பக்கம் வேகுது, இந்த பக்கம் வடையுமே சுட்டுட்டேன். இந்த வடை பாயசம் இதோட ரெசிபி எல்லாமே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேங்க. வடை ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். பாயசமும் பால் பாயசம் சூப்பராக வந்தது. அவ்வளோதான். இன்றைக்கி வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா ஆடி கிருத்திகை இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நாளில் வெத்தலை தீபம் போடுவேன். அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டுங்க. அதோட டீட்டெயில் வேணுன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக வீட்டில் ஒரு விசேஷம் வரப்போகுது. ஸோ ஒரு 5 செட் ஆஃப் பெட்ஷீட்டை வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே ஜெய்ப்பூர்லேருந்து வாங்குதுங்க. விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு 400க்குள்ளவே உங்களுக்கு வரும். பட் எல்லாமே உங்களுக்கு காட்டன், ஜெய்ப்பூர் காட்டன் தான். ஏன் ஜெய்ப்பூர் காட்டன் சொல்கிறேன்னா இது ஆர்டர் போட்டு வந்த எல்லாமே ஜெய்ப்பூர்லேருந்து தான் வந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். 5மே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் அண்ட் பேட்டர்ன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா பல்காக என்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, நீ பார்த்து செலவு பண்ணி கொடுத்துரு. ஏன்னா நான் எல்லாமே ரொம்ப சிக்கனமாக பார்த்து தேடி வாங்கிடுவேன். இது எல்லாமே நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு குவாலிட்டி பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிச்சு மணி 4 ஆச்சுங்க. அடுத்தது கிச்சனுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது பாத்திரம் அவ்வளோவும் சேர்ந்து போயிருந்தது. வேறு வழி இல்லை, பொறுமையாக ஏதோ ஒரு பாட்டோ இல்லை ஏதாவது ஒன்று பாட்காஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே நம்ம வேலையை முடிக்கலாம் அப்படின்னு. இந்த சிங்கில் இருக்கிற டேப் பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்தது. ஸோ அதுக்காக இந்த ஃபாசெட்டை வாங்கியிருந்தேன். அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் செம்ம டயர்டு, பட் ஒன்றும் பண்ண முடியாது. முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு தான். பொறுமையாக ஏதோ ஒரு பாட்டோ மனசுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே வேலை நடக்கும்போது கொஞ்சம் அந்த வலி தெரியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணினே நீங்கள் சாமான் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி தெரியாது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ப்ளஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால எவ்வளோ லென்த்துக்கு வீடியோ இருக்கணும்னு கூட எனக்கு தெரியல. நான் பாட்னி எடுத்துட்டேன், போஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. சப்போஸ் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம், நானும் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சுட்டேங்க. சிங்க்கும் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மனசுமே ஓரளவுக்கு க்ளீன் ஆன மாதிரி இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ரிலாக்ஸ்டோட அப்படியே போய் ரெடியாக போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு தான். எப்போவுமே யோசிப்பேன் கோயிலுக்கு போகணுன்னு, பட் நடக்கவே நடக்காது. இன்றைக்கி என்னவோ அதிசயமாக கிருத்திகை அன்னைக்கு முருகர் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கு. ஸோ கிளம்பியாச்சு. கிளம்பி நேராக சின்ன கோயில் தான், பட் கூட்டமாக தான் இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு நல்ல தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து டின்னர் வேலையும் முடிச்சாச்சு. டைம் 8:30. அவ்வளோதாங்க, வீடியோவும் எண்டுக்கு வந்தாச்சு. நானும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.